வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்க போகும் திரைப்படம் கிபி 500ஆம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட பாதி உலகத்தை ஆண்டு வந்த ஒரு பெரிய மாமன்னன். அந்த காலகட்டத்துல உலகத்துல யார்ட்டுமே இல்லாத அளவு பெரிய ஒரு ராணுவ பலத்தை ரெடி பண்ணி எதிரி நாட்களை கைப்பற்றி தன்னோட கொடியை பறக்க விட்டு அவன் கண்ணில் படக்கூடிய எல்லா இடங்களையும் ஆண்டு வந்தான். தலைவனை தடுக்க யாரும் இல்லாதனால சும்மா காட்டாத்து உள்ள மாதிரி அடிச்சிட்டு போனான். அப்படி அவனோட பயணத்துல ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டுல இருக்க சின்ன பிள்ளை நசுக்கி விட்டுட்டு அங்கேயும் இந்த முத்திரையை பதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாப்ல. ஆனா அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறிய மான்களை வேட்டையாடுற ஒரு கும்பலு அவரோட பெரிய சாம்ராஜ்யத்தை சரிச்சு விட்டு அவரை ஒண்ணும் இல்லாமையும் பண்ணிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா சகாப்தத்தை தான் இன்னைக்கு நம்ம படமா பார்க்க போறோம். படத்தோட முதல் சீன்ல 540வது வருடத்துல சைரஸ் த கிரேட் அப்படின்ற ஒரு மன்ன உலகத்துல இருக்க ஒரு பாதி இடங்களை ஆட்சி புரிந்து வந்தான். எகிப்து பக்கத்துல இருக்கிற சமவெளி நிலங்களை தவிர. ஏன்னா அந்த எகிப்துல பூர்வகுடி மக்களான சாக்கா இன மக்கள் வசித்து கொண்டு வந்துள்ளனர். சாக்கான்றது அந்த மொத்த நாட்டுக்கு உண்டான பெயர். ஆனா அதுக்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகளை வச்சு அவங்க சிறு சிறு குழுக்களா தனித்தனியான கிராமங்களையும் வசித்து கொண்டு வந்துள்ளார். அதுல ஒரு இனம் தான் மெசகெட்டே அப்படின்றது. வேட்டை நாய்களை வச்சுக்கிட்டு குதிரை மேல ஆயுதங்களோட அந்த மானை விரட்டி போயிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த அந்த குழுக்களோட தலைவர் ஓடி போய் ஜம்ப் அடிச்சு அந்த மான் மேல விழுந்து கத்தியால குத்தி கொள்றாப்புல. அதை பார்த்த அவரோட ஆளுங்க எல்லாம் தலைவன்னா தலைவன் தான்யா, உங்களோட கம்பீரமா வேட்டையாடுற செயலுக்காகவே உங்களுக்கு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. ஏதோ ஆம்பளை பிள்ளைய எதிர்பார்த்து இருப்பாரு போல. சரி மானை போட்டாச்சு, இனிமே இங்க ரொம்ப நேரம் இருக்கவனா இது வந்து ஹக்கிம் ட்ரைபுட்டோட இடம் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றப்பயே இந்த ஹக்கிம் ட்ரைபுட்டோட இடம் வந்து இவங்க எல்லாத்தையும் சுத்து போடுறாங்க. சுத்த போட்டவங்க தம்பி யாரு நீங்க இங்க ஏன் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாம் கிடையாது, டைரக்டா வால் எடுத்துட்டாங்க. ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. என்னதான் அவங்க ஒரு கொடூரமான ஒரு ட்ரைபா இருந்தாலும் அவங்கள மிஞ்சுற அளவுக்கு இவங்க இருக்காங்க. வந்த எல்லாத்தையும் குத்தி சும்மா கட்டையில ஏத்திடுறாங்க. சண்டை முடிவுல அந்த மசக்கட்டைய ட்ரைபுட்டோட அவங்க சைட்லயும் கொஞ்சம் இழப்பு இருக்கு. அதுக்கு பிறகு அவங்களோட கிராமத்தை காட்டுறாங்க. அவங்க ஒரு பூசாரி நெருப்பு கும்படி உட்காந்துக்கிட்டு இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேண்டிக்கிட்டே இருக்காப்புல. என்னடா அந்த வீட்டுலன்னு பார்த்தா இங்க இருக்க ட்ரைபுட்டோட தலைவரோட வீட்டுல அவரோட மனைவிக்கு ஏதோ பிரசவம் ஆகிற மாதிரியும், அந்த ட்ரைபுட்டோட தலைவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட மனைவிக்கு குழந்தை பிறந்த மாதிரியும், அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவரோட மனைவி வந்து என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்களுக்கு ஆண் குழந்தை பெற்று கொடுக்க முடியல, எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது, என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் தலைவரோ நீ எதுவும் கவலைப்படாதமா, நீ எனக்கு ஒரு இன்னொரு ஆண் குழந்தைய நீ அடுத்த பிரசவத்துல பெற்று தருவ அப்படின்னு அவர் ஆறுதலும் தெரிவிக்கிறாரு. எனக்கு அந்த அளவுக்குலாம் உடம்புல தெம்பு இல்ல, நானே இப்போவோ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த பிள்ளைய நீங்க நல்லா பாத்துங்க, இந்த பிள்ளைக்கு தாமரசன் பேர் வைங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச காலங்கள் உருண்டு ஓடுது. இந்த மசக்கட்டையோட ட்ரைபோட தலைவன் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. குழந்தை எதுவும் பெத்துக்கல. ஆனா தன்னுடைய ஒரே பெண்ணான தாமரச பெரிய ஒரு வீராங்கனையாவும் வளர்க்குறாரு. இந்த வில்வித்தை, வால் சண்டை, குதிரை சவாரி அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவர் சொல்லி தராப்புல. அந்த பக்கி சீஃப்லாம் போய் உட்கார்ற இடத்துல போய் உட்காந்துட்டு இனிமே நான் தான் சீஃப்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே சேட்டையை காட்டுறான். அப்படியே வாழ்க்கை இனிமையாவும் சந்தோஷமாவும் ஓடிக்கிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு நாள் இந்த மசக்கட்டை ட்ரைபோட இனத்தை சேர்ந்த ரெண்டு பேரு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ட்ரைபுட்டான கரமேனியன் இனத்தை சார்ந்த அவரோட தலைவரையும் மீட் பண்றாங்க. இந்த மசகட்ட ட்ரைபை சார்ந்தவர்கள் அடிக்கடி கரமேனி ட்ரைபை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க போல ரைடு விட்டு. அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கங்க, நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா வாழணும் அப்படின்னு கேட்கிறாப்ல. வந்த ரெண்டு பேரும் அதெல்லாம் எங்க கண்ட்ரோல்ல இல்ல தலைவரே, அது வந்து நம்ம மசகட் ட்ரைபோட பர்காப் தான் அதுக்கெல்லாம் தலைமை வைக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாப்ல. இதே மாதிரியே இருந்தா நல்லா இருக்காது, நீங்களும் இப்பதான் தலைவர் ஆவீங்க அப்படின்ற ஆசை வார்த்தைகளையும் காட்டி அவங்கள மண்டையை கழுவவும் செய்யறாரு. இவங்களும் அதை நம்பி மசகட்ட ட்ரைப்ல ஒரு சின்ன கூட்டம் போடுறாங்க. கூட்டத்துல ரெண்டு பேரு நாம இனிமே கரமேனி ட்ரைப்ல ரைடு போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு கடுப்பான தலைவன் அதை சொல்ல நீ யாரா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முடியும் அவமானப்படுத்திடுறாப்ல. சுத்தி உட்காந்த மத்த தலைகள் எல்லாம் இவங்களை பார்த்து சிரிக்க ரெண்டு பேருக்கும் மூக்கு உடைஞ்சு போன மாதிரியே ஆகி போயிருக்கு. அன்னைக்கு நைட்டு தலைமைரஸ் படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப அவரோட கனவுல ஒரு ரெக்க வச்ச ஒரு நெருப்பு பறவை ஒண்ணு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரியும் தெரியுது. அதை பார்த்தோன்னா இப்ப சட்டார்னு எந்திரிச்சு முழிச்சு பாக்குறா. பார்த்துட்டு அப்பா பக்கத்தையும் போய் படுத்துக்கிறா. அப்பாவோ என்னமாச்சு இந்நேரத்துல ஏமா பதறி போய் வர அப்படின்னு கேட்கிறாப்புல. அப்பதான் அவர் கவனிக்கிறாரு அங்க இருந்த காவலாளிகள் இல்ல. திடீர்னு ஆளுங்க எல்லாம் கதற சவுண்டு கேட்க இவர் ஓடி போய் உடனே வாளையும் அந்த சீல்டையும் கையில் எடுக்கிறாப்புல. அப்ப திடீர்னு இவரோட ட்ரைபை சார்ந்த ஆளுகளே இவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. தலைவன் அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலையும் தில்லா சண்டை போடுறாப்புல. அப்ப அவரோட விசுவாசி ஒருத்தரும் அவருக்கு வந்து உதவி பண்றாப்புல. தாமரஸ் கைய அந்த விசுவாசி கையில பிடிச்சு கொடுத்து நீ எப்படியா நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பயே அந்த தாமரஸ் கண்முடியே அந்த ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை குத்தி கொன்னுடுறாங்க. அந்த மசக்கட்ட ட்ரைப்ல நம்ம சீஃபுக்கு விசுவாசியா இருந்த ஒரு சில மக்கள் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சிடுறாங்க. எப்படியும் அந்த ரெண்டு திருட்டு பேர்களை நம்மளை தேடி வந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே எங்கேயுமே நிக்காம போயிட்டே இருக்கிறாங்க. அப்பப்ப வழியில எங்க நிப்பாட்டி கிடைக்கிற புறா பறவைகளை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அவங்களோட பயணத்தையும் தொடர்ந்துக்கிறாங்க. சரி இப்படியே ஓட்டே இருந்தா வேலைக்காவது எங்கிட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்ல அந்த சதுப்பு நிலங்களுக்கு நடுவுல உள்ள அடர்ந்த காட்டுக்குள்ளார போறாங்க. அப்படின்னு அலற அதனாலதான் இங்க யாரும் வரமாட்டாங்க சொல்லிட்டு அந்த காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு சின்ன மலைக்குன்று மாதிரி இருக்கிற பகுதியில போய் தஞ்சமும் அடைஞ்சிடுறாங்க. அப்படியே நாட்களும் போயிட்டே இருக்கு. அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அப்படியே காலங்களும் உருண்டு ஓடுது. மசக்கட்ட ட்ரைப்ல சீஃபை கொண்டு அந்த ரெண்டு பேரும் இவங்களை
தேடுறதையும் நிறுத்திடுறாங்க. ஆனா இங்க இருக்கவங்களோ சீஃபோட மகன் தாமிரசும் அதை மறக்கல. தாமிரஸ் வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த வில்வித்தையெல்லாம் அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு நாள் கூட விடாம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை கொண்டவங்களை பழிவாங்கன்ற ஒரே நோக்கத்தோட இப்படியே அந்த கூட்டத்துல ஒரு திறமையான வேட்டைக்காரியாவும் மாறிடுறான். ஒரு நாள் இவங்க வேட்டையாடிட்டு இருப்ப தூரத்துல ஒரு பாறைக்கு பின்னாடி நின்னு அவன் வேற ஒரு டிரைபை சேர்ந்தவன். தாமிரஸ் பறவைகள் எல்லாம் வேட்டையாடிட்டு தன்னோட கூட்டத்துக்கும் போறான். வேட்டையாட்டு வந்த பறவைகளை அவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தாமிரசோ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இங்க ஒளிஞ்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாയി கத்த ஆரம்பிச்சிடறான். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, எங்க அப்பாவை கொண்டவங்களை போய் நான் பழி வாங்க போறேன், அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு கிளம்புறான். அவ அங்க இருந்த சீஃபோ அவளை விட்டுருங்க, அவ போயிட்டு திரும்பி அவளே வருவா. தாமிரசோ குதிரையில எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே ஓய்வு எடுக்கிறான். அங்க அவ தூங்கிட்டு இருக்கப்ப கனவுல திருப்பி அதே அந்த ரெக்க வச்ச கருப்பு சிங்கம் ஒண்ணு காட்டுக்கு மத்தியில நடந்து வர மாதிரியும் தூரத்துல யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்டோன்னே இவ்வளவு குதிரையை எடுத்துக்கிட்டு அவ இருந்த இடத்த போய் பாக்குறான். அங்க அவளோட ஊர் மக்கள் எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த சின்ன கூட்டத்தோட தலைவனும் தாமிரச பார்த்து என்ன மன்னிச்சிரு, என்னால நம்ம மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டுறாப்புல. வெறியான இவ குதிரையை எடுத்துட்டு அந்த கால் தடங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த பாறைக்கு பின்னாடி இருந்து வேவு பார்த்து ட்ரைபாலுங்க 7-8 பேரு அவங்க ஊர் பெண்களை கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கடுப்பான தாமிரசு சட்டார்னு கூட்டத்துல பூந்து ஒவ்வொருத்தனையா தாக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போடுறப்ப இவளுக்கும் சரியான அடிபட்டு இருந்தது. கடைசியா ஒருத்தவன் தாமிரச கீழே தள்ளி விட்டு அவளை குத்த வர்றவ பக்கத்துல கிடந்த மாட்டு கொம்பு எடுத்து அவன் சங்கிலேயே இறக்கிடுறான். கடைசியா அவ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா. ஆனா இவளுக்கும் கொஞ்சம் அங்கங்க அடிபட்டுடுது. அப்படியே குதிரை மேல ஏறி படுத்துடுறா. அந்த குதிரையும் அவ பாட்டுக்கு எங்கேயோ கொண்டு போகுது. ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு மக்கள் கூட்டம் அந்த குதிரையை கவனிக்கிறாங்க. அது மேல ஒரு பொண்ணு மயங்கி இருக்கான்னு சொல்லி அந்த கூட்டம் வந்து பார்க்க வந்த எல்லாருமே பெண்கள் தான். ஒரு பொண்ணு இப்படி அடிபட்டு கிடக்குறாளே அப்படின்னு பார்த்துட்டு அந்த பெண்ணையும் அவங்க உடைய கொண்டு போறாங்க. அங்க போன உடனே அந்த ட்ரைபோட சீஃபோட மனைவி எவ்வளவு நேரமா உனக்காக காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போன அவங்க மகள்களையும் வரவேற்கிறாங்க. அந்த பொண்ணு தான் அடிபட்டு கிடந்த தாமரசை பார்த்து காப்பாத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கா. அந்த பொண்ணு பேரு சர்தானா. அன்னைக்கு நைட்டே அந்த ட்ரைபோட வழக்கப்படி தாமரசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு வாரம் கடந்து போகுது. இப்ப தாமரசு நல்லபடியா குணமாயிடுறா. கண்முழிச்சு பார்த்தா வித்தியாசமான கூடாரத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்து பாக்குறா. சின்ன ட்ரைப் அங்க அவளை காப்பாத்தின சீஃபோட மக சர்தானா ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டியா நீ, உனக்காக எல்லாரும் காத்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய கூப்பிட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கப்ப அந்த ட்ரைபை சார்ந்த 2 பெண்கள் குதிரையில யாருடைய தலையை வெட்டி கட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பாக்குறப்பதான் தெரியுது எல்லா ட்ரைப் மாதிரி இவங்க ரொம்ப கொடூரமானவங்க தான் அப்படின்ட்டு. இங்க இருந்து அவளை கூப்பிட்டு போய் அந்த பெண்ணோட அப்பா அம்மாவான சீஃபுக்கு முன்னாடியே நிறுத்துறா. அங்க அந்த சீஃபோ இந்த பெண்ணோட கையில இருக்க மோதத்தை பார்த்துட்டு இது மசக்கட்ட ட்ரைபோட மோதிரமாச்சே அப்படின்னு கேட்டோன்னே அவளும் நடந்த கதையெல்லாம் சொல்ல உடனே இவரோ பர்கஃப் எனக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு உன்னதமான தலைவரா, எனக்கும் நெருங்கிய நண்பர், சரி இனிமே நீ எங்க கூட பாதுகாப்பா இருந்துக்க, உன்னை பத்தி நான் உண்மையை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறேன். தாமிரச அவங்க ட்ரைபுலயே ஒரு ஆளாவும் சேர்த்துக்கிறாங்க. சரி நீங்க சாவுற நிலைமையில வந்து சேர்ந்தியே, உன்னை அட்டாக் பண்ணவங்க எல்லாம் எங்க கேட்க அவங்க எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிட்டேன்னு சொல்றான். அதை கேட்ட சீஃபோ மிரண்டுறாரு. அவன் அங்கேயே தங்கி அந்த ட்ரைபோட வாழ்க்கை முறைகள்லாம் கத்துக்கிட்டு அதுல ஒரு ஆளாவும் மாறிடுறான். மற்ற ட்ரைபுகளை மாதிரி இவங்களோட பழப்பம் பக்கத்துல இருக்க ட்ரைபுல ரைடு விட்டு அங்க இருக்க ஜாமான் எல்லாம் தூக்கிட்டு வந்து வாழ்றதுதான் இவங்களும் பழப்பா வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவங்க பக்கத்துல இருக்க ட்ரைப் இனத்தை ரைடு விடுறதுக்கு போயிட்டு வெற்றிகரமா அந்த ட்ரைபையும் முடிச்சுட்டு வந்துட்டு வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பெண்கள் எல்லாம் கூட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்ப அவங்க எல்லாருமே அவங்க கையெடுத்து 2 சொட்டு ரத்தத்தை ஒரு பவுலில ஊத்தி அதை நம்ம ஹீரோயினையும் குடிக்க சொல்றாங்க. அதை அவ குடிச்ச பிறகுதான் அவளை சகோதரியாவும் ஏத்துக்கிறாங்க. இப்படியே இவங்க ஒவ்வொரு ட்ரைபா ரைடு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அந்த கர்மேனியன் ட்ரைபா ரைடு விடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் அங்க இருக்க வீரர்கள் எல்லாத்தையும் திசை திருப்பி கொண்டு போயிடுறாங்க. வேறொரு குரூப்போட தாமரசு அந்த கிராமத்தை அட்டாக் பண்றான். அப்ப அங்க ஒரு வீட்டுல இருக்க ஒரு பொம்பளைய வெளில இழுத்து போட்டு அந்த வீட்டுக்குள்ள போக முயற்சிக்கிறப்ப ஒரு சின்ன பையன் கத்தி எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுல இருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக தாமரச கத்தியால குத்த வரான். உடனே அவ கீழே அவனை தள்ளி விட்டு என்னடா அவங்க அம்மாவை காப்பாத்துறியா கேட்ட உடனே இல்ல நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். அப்பதான் அந்த அம்மா அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்க நகையெல்லாம் கூட கழட்டி தராங்க. வாங்கி தூக்கி வீசிட்டு தாமரசு உண்மையான சொத்து என்னன்னு உனக்கு தெரியல, இவன் வீட்டுல வேலை பார்க்குற பையனா இருந்தாலும் உனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு இவன் தான் அவனோட சொத்து, அந்த நகைகளையும் தூக்கி வீசிட்டு அந்த சின்ன பையல இவன் கூடயே கூட்டிட்டு போயிடுறான். இந்த பையன் பேரு திரேஸ். இவங்க ரைடெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல காட்டுக்குள்ள டென்ட் அடிச்சு உட்காந்து இருக்கிறப்ப ஹீரோயினோட தோழி சரதானா வந்து இந்த பையனை நீ தூக்கிட்டு வந்திருக்கியே, இந்த பையன் வளர்ந்த பிறகு உங்க அப்பா அம்மாக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக உன்னை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுவான்னு கேட்க இவனும் என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாதவன் தான், இவனை நான் வளர்க்குறேன். இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கப்ப சரதா அவங்களோட அப்பாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. தனக்கு ஒரு
வாரிசு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்ட அந்த சீப்பு ஒரு விருந்துக்காகவும் கூப்பிடுறாரு. அந்த விருந்துல தாமரை அப்பாவை கொண்ட அந்த 2 கிறுக்கு பயல்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவனுங்கள பார்த்த உடனே நம்ம தாமரசுக்கு அவங்கள கொண்டு கழுத்தை கடிச்சு துப்பிலான்னு தோணுது. ஆனா அதுக்கு இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை காக்குறா. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்றதுனால இவங்களோட இடங்கள்ல பக்கத்துல இருக்க ட்ரைபை சார்ந்தவர்கள் எல்லாம் சண்டை போட்டு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஆர்க்குன்னு ஒருத்தவன் வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் மேல நம்ம தாமரசோட பார்வை விழுவுது. அவனோட அழகையும் வீரத்தையும் பார்த்து லைட்டா அசந்து போயிட்டான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சரதானாவோட ட்ரைப் ஆளுங்க அவங்களோட வீரத்தை காட்டுறதுக்காக குதிரை சவாரி செய்யும் போதே வில்வித்தைகளை காமிக்க, அதுலயும் தாமரசு குதிரை ரன்னிங்ல இருக்கிறப்பயே பின்னாடி திரும்பி உட்காந்து அவரோட இலக்குகளையும் சுடுறான். அதை பார்த்து அசந்து போன அந்த ஆர்கனோட அப்பா சரதானா ட்ரைப் சீப் கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு கேட்கிறாரு. அவரும் என் ட்ரைப்ல உள்ள ஒரு சாதாரண வீராங்கனை தான் சொல்லி மழுப்பிடுறாரு. சரி, பெரிய தலைவர்கள் எல்லாம் தனியா போய் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூடாத்துக்கும் போறாங்க. அப்ப அந்த மசக்கட்ட ட்ரைப் சார்ந்த அந்த 2 குலகார பயல்களும் சரதானாவோட அப்பா கிட்ட, எங்க நட்பு ட்ரைபான கர்மேனி ட்ரைபை நீங்க போன வாரம் அட்டாக் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லவும், சரதானாவோட அப்பா இவனால ட்ரைபுகளை வேட்டையாடி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கரமேனி ட்ரைப் மேல ரைட் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கேக்குறாங்க. அந்த சத்தியத்துக்கு சாட்சி உங்க பையனை எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இவர் ஒத்து வரல. ஆனா அவங்களோ, உனக்கு 2 மாசம் டைம், நீ உன் சத்தியத்தை நிரூபிச்சு உன் பையனை என்கிட்ட ஒப்பட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போன உடனே சரதானாவோட அப்பா பக்கத்துல இருக்க ட்ரைப் தலைவர்கிட்ட, இப்பதான் நம்ம ரொம்ப ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்றாப்ல. அதுக்கு பக்கத்துல இருக்க தலைவர்களோ, டேய் என்ன அவன் என்ன எங்களையா மிரட்டினா, ஒன்னதான மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அக்கம் பக்கம் சப்போர்ட் இல்ல தெரிஞ்ச உடனே தலைவர் நொறுங்கி போயிடுறாப்ல. அங்க இருந்து எல்லாரும் கிளம்பியும் போயிடுறாங்க. ஆர்கனோட அப்பா மட்டும் அங்கேயே நைட்டு தங்குறாரு. சரதானாவுடைய அப்பா அவர்கிட்ட போய், சாயங்காலம் குதிரையில திரும்பி உட்கார்ந்து சுட்டுச்சுல அந்த பொண்ணு யாருன்னு கேட்டீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இறந்து போன மசகட்டா ட்ரைபோட சீப் தர்காவுடைய ஒரே பொண்ணுன்னு சொல்றாரு. அவரும் மிரண்டு போய் பாக்குறாப்ல. மசகட்ட ட்ரைபோட முழு உரிமையும் அவளுக்கு தான் இருக்கு. உன் பையன் ஆர்குன்னும் தாமரஸ் மேல ஏதோ ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது. உன் ட்ரைபு படையும் என் ட்ரைபு படையும் ஒண்ணு சேர்த்து அந்த கரிமணியனை நம்மளை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவங்கள நாம அடிச்சிட்டோம்னா தாமரஸ் கூடவே இருக்கிறதுனால மசக்கட்ட ட்ரைபும் நம்மளுடைய ஆயிடும். அப்புறம் நம்மளை இங்க அடிச்சுக்க ஆளே இல்லை சொல்ல, அப்பவே தாமரச குடிசைக்குள்ள கூப்பிட்டு வராங்க. வந்து அவளை பார்த்து ஆர்கனோட அப்பா, நீ சர்கா போட பொண்ணா தாயி, நீயே உன்னை உயிரோட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா இறந்ததுக்கு பழி வாங்குறதுக்கு நாளை காலையிலேயே மசக்கட்ட ட்ரிப்பை நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா நம்ம தாமிரசோ, எங்க அப்பாவை கொண்டவனுங்க அந்த 2 பேரும் மட்டும்தான், அவங்களதான் நான் கொல்லுவேன், மத்த மக்களை யாரும் காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரியே இவங்க தங்களுடைய சுயலாபத்துக்காக இதை பண்றாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் அந்த 2 பேரை பழி வாங்க நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே மசக்கட்ட ட்ரைப் இருக்கிற இடத்த நோக்கி போறாங்க. தாமரஸ் தான் அந்த மொத்த படைக்குமே தலைமை தாங்குறா. இவனுங்க படையோட வர்றதை பார்த்துட்டு அந்த மசக்கட்ட ட்ரைபோ அவனுங்களும் படையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதுல தாமரஸ் மட்டும் குதிரையில முன்னாடி வரா. வந்து என் அப்பாவை கொண்டு அந்த 2 பேரும் மட்டும் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிடுறா. முதல்ல நீ யாரு நீன்னு கேட்கறாங்க. இறந்து போன சீப் ஸ்பர்காஃபோட ஒரே மகள் தாமரஸ் வந்திருக்க அப்படின்னு சொல்றான். ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஷாக்காகி பாக்குறாங்க. தாமரஸ் அங்க வந்து நின்று மசக்கட்ட மக்கள் கிட்ட, நீங்க எல்லாரும் என்னோட மக்கள் தான், ஆனா எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண அந்த 2 பேரை மட்டும் கொல்ல வந்திருக்கேன், தேவையில்லாம கரிமேனி கிட்ட நம்மளை அடிமையாக்க பாக்குறானுங்க, எனக்கும் அவனுங்களுக்கும் உள்ள சண்டையில யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொசக்கட்ட மக்கள் எல்லாம் அரண்டு போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த 2 துரோகிகளும், என்னடி ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு குதிரையிலேயே ஓடி வராங்க. டம்மால்னு வாழை எடுத்து 2 பேரையும் குத்தி 2 பேர் சோழியும் அங்கேயே முடிச்சிடுறா. அதை பார்த்த அந்த துரோகியோட மனுங்களோ, என்னோட அப்பாவையா கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்துட்டு கொள்ள வராங்க. அது உள்ள மக்கள் மசக்கட்ட ட்ரைப் ஆளுங்களே அவனுங்களை பிடிச்சி கட்டியும் போட்டுடுறாங்க. அங்க அவனுங்க துள்றதை பார்த்துட்ட உடனே ஆர்குன் ட்ரைப்பும் சர்தனாவோட ட்ரைப்பும் அங்க இருந்து கொடூரமா ஓடி வராங்க. அதை பார்த்தா மசக்கட்ட ட்ரைபோட தலைவரோ துள்ன பயல எல்லாத்தையும் கட்டி போட்டு நேரா தாமரசு காலையே போட்டு சரணடைஞ்சிடறாப்ல. மசக்கட்ட ட்ரைபே இனி உங்களோட தாமா, நீங்க நாங்கெல்லாம் குற்றவாளின்னு நினைச்சீங்கன்னா எங்களை இப்பவே கொண்டு போட்டுருங்கன்னு சொல்றாப்ல. அதை பார்த்து தாமிரசோ அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க சொல்லிடுறா. பிறகு சகல மரியாதையோட தாமரச மசக்கட்ட ட்ரைபுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு பொண்ணு இப்ப மகாராணியா ஊருக்குள்ள வர்றா. உள்ள வரவுடனே அந்த பூசாரி பார்த்துட்டு ஓடி வந்து, என் கனவு நிறைவாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரஸ் முன்னாடியே விழுந்து கும்பிடுறான். அந்த மசக்கட்ட ஆளுங்களோ அவங்க அப்பா அம்மாவை கொண்ட துரோகி குடும்பத்தை கட்டி அங்க கொண்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தாமிரசோ, இல்ல வேணாம், அந்த கரிமேனியின் பேச்சை கேட்டு தானே என் அப்பாவை கொண்டானுங்க, அவங்களே இவங்களுக்கு அடைக்கலம் தரட்டும்னு சொல்லி ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. பிறகு தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து தன் அப்பா உட்கார அதே இடத்துல உட்கார்ந்து ஊரை ஆளவும் ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 வாரம் கடந்து போகுது. திடீர்னு அங்க இவங்களோட ஒற்றுலங்க ஒடியாந்து, அம்மா கர்மேனியன் படையை திரட்டிக்கிட்டு போர் புரியுறதுக்காக வர்றான், அது மட்டும் இல்ல அவங்க கிட்ட ஏகப்பட்ட புதிய வகையான குதிரை வண்டி எல்லாம் இருக்குமா, இரும்பு கேடையெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அதை தாமிரசோ பாசிட்டிவா பாக்குறா. குதிரை வண்டில தானே வர்றாங்க, நம்ம குதிரை வீரர்களை அவங்களை ஈஸியா போட்டு தள்ளிடுவாங்க, கேடயத்தை வெயிட்ட தூக்கிட்டு வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்ப நம்ம ஆளுங்க ஈஸியா அவங்களை ஹேண்டில் பண்ணிடுவாங்க
அப்படின்னு சொல்லி சண்டைக்கும் தயாராகுறான். சண்டைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரசே சொல்றான். முதல்ல ஒரு சின்ன குரூப்பா போய் அவங்க அட்டாக் பண்ணிட்டு அவங்களுக்கு பயப்படுற மாதிரியே ஓடி நம்ம திரும்பி வந்துருவோம். அதை பார்த்து கருமீன் பட அட்டாக் பண்றதுக்காக முன்னேறி வருவாங்க. அப்ப அவங்க 2 சைடுல இருந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தாமரஸ் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வளர்த்த பையன் திரேசு நானும் கூட வரேன்னு சொல்றான். ஆனா அவங்களோ இல்லப்பா நீ வர வேணாம், ஊரையும் வீட்டையும் நீ தான் பாத்துக்கணும், நான் உன்னை ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரேச ஊர்லயே இருக்க வச்சுட்டு இவங்க தன் படையெல்லாம் கூட்டிட்டு போர்க்களத்துக்கும் போறான். பிளான் போட்ட மாதிரியே ஒரு சின்ன குரூப் முன்னேறி போய் அடிச்சு பயந்தோத மாதிரி நடிச்சு பின்னாடியே வர்றாங்க. அவங்க முன்னேறி வரப்ப அந்த 2 குரூப்பும் சேர்ந்து அவங்கள வெளுத்தெடுக்கிறாங்க. எல்லாரும் கொடூரமா மாறி மாறி வெட்டிட்டு இருக்காங்க. அந்த ரணகாலத்திலையும் தாமரசும் ஆர்கனும் கிளுகிளுப்பா இருக்காங்க. அத்தோட அந்த போரும் ஒரு முடிவுக்கு வந்து வெற்றியும் பெற்றுறாங்க. அந்த வெற்றியை கொண்டாடும் விதமா தாமரசுக்கும் ஆர்கனுக்கும் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சிருக்காங்க. அந்த கல்யாண நிகழ்வுலயே தாமரஸ் எந்திரிச்சு இனிமேல் நம்ம மசக்கட்டு ட்ரைபோட சீஃபா என்னுடைய கணவர் ஆர்கன் இருப்பாருன்னு சொல்ல ஆர்கனும் மொத்த மசக்கட்டு ட்ரைபுக்கும் சார்ஜ் எடுக்கிறாப்ல. அன்னைக்கு நைட்டையே அவசர அவசரமா பூசையை போட்டுட்டு அடுத்த ஒரு 10 மாசத்துல ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்துக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவே திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஸ்பர்காப்னு பெயர் வச்சிடுறாங்க. எப்படி ஸ்பர்காப் தாமரஸுக்கு அவருக்கு தெரிஞ்ச போர் வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரியே ஆர்குனும் தன்னுடைய பையனுக்கு சண்டைக்கு போற எல்லா கலைகளையும் கத்து கொடுக்குறான். அப்படியே வருஷங்களும் உருண்டு ஓடுது. அந்த பையனும் பெருசாயிடுறான். இவங்க வாழ்க்கையும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க பக்கத்து நாட்டுல சைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் கைப்பற்றான். அவனோட கொடுங்கோல் ஆட்சியை தாங்க முடியாம அந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் அகதிகளா அந்த நாட்டை விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அதுலயும் ஏகப்பட்ட பேரு தாமரசு ட்ரைபுகளை வந்து தஞ்சமும் அடைகிறாங்க. கனிவா இருக்கிற நம்ம தாமரசு அவங்கள வரவேற்று வாழவும் வைக்கிறான். ஒரு நாள் தாமரசு தூங்கிட்டு இருக்கிறப்ப ஊருக்கு நடுவில் தனியா நிக்கிற மாதிரியும் அந்த ரெக்கா வச்ச அந்த கருப்பு சிங்கம் கனவுல அவன் முன்னாடி வந்து நிக்குது. பதறி போய் எந்திரிச்சு எப்ப இது மாதிரி கனவு வந்தாலும் ஏதாவது ஒரு இளவு கூப்பிடுமே அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதே மாதிரியே அடுத்த நாள் அவங்க ஊர் வாசல்ல சைரஸ் மன்னனுடைய தூதுவன் வந்து நிக்கிறான். கையில பெட்டி நிறைய தங்கத்தை கொண்டு வந்து அவங்க சைரஸ் உங்களை நட்புறவு வச்சுக்க கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷனையும் கொடுக்குறாப்புல. எங்க கூட அதுக்கு நட்பு நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா சமவெளி மக்கள் நிலத்துல வாழ்ற ட்ரைபு கூட எல்லாம் சைரஸ் மன்னன் வியாபார உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காப்புல. அதனால சமவெளி நிலத்துல ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு ட்ரைபுனா அது மசகர ட்ரைபு தான். அதனாலதான் அவங்க கிட்ட நண்பர் ஆகணும்னு கூப்பிடுறாப்புல. சரி எதுவும் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் சைரஸே உங்களை நேரில் பார்த்து பேசுவாரு. இந்த ட்ரைபுடைய சீஃப் ஆன உங்களை அவருடைய கோட்டைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு ட்ரெயின் தூக்கி காட்டுறான். அன்னைக்கு நைட்டு தாமரசும் ஆர்கனும் தனியா ரூம்ல இருக்கிறப்ப இவ்வளவு தங்கம் வச்சிருக்கானுங்க, நம்ம நட்பு அவங்களுக்கு தேவையில்லை, இதுல ஏதோ சூட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரஸ் சொல்றா. ஆனா ஆர்குனோ நம்ம ஊர் மக்கள் வாழ்க்கை மேம்படணும்னா நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நான் போய் சைரஸ் மன்னனை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வர்றேன், கூட நம்ம பையன் ஸ்பர்காஃபையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாமரசோ ஒரு செகண்ட் யோசிக்கிறான். அனவராச்சே எதுவும் ஏத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா. அடுத்த நாள் காலையில சைரஸோட தூதுவன் ஆர்குனையும் அவனோட பையன் ஸ்பர்காஃபையும் சைரஸ் மன்னன் தங்கி இருக்கிற பாபிலோன் நகரத்தை நோக்கி கூட்டிட்டு போறான். அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே தாமிரஸ் அவ தத்தெடுத்து வளர்த்த மகன் திரச கூப்பிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்கள ரகசியமா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி திரசையும் அனுப்புறான். இப்ப அந்த பையனும் பெரிய ஆளாயிட்டான். திரசு ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு போறான். 2 நாள் பயணத்துக்கு அப்புறமா அவங்க பாபிலோன் நகரத்தை வந்து போய் சேர்றாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பங்களாக்கு வாசல்ல ஏகப்பட்ட பேர் யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நகரத்துக்கு உள்ள போன பிறகு நிறைய மக்கள் கொத்தடிமைகளா உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி அங்கேயும் இங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஆர்குன் பாபிலோன் ரொம்ப பயங்கரமான நகரம்னு சொன்னாங்க, இங்க எல்லாரும் பெரிய பிச்சைக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சியோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காப்புல. இறுதியா மன்னரை பார்க்க அவர் கோட்டைக்கு உள்ள போய் அவருக்கு முன்னாடியே போய் நிக்கிறாப்புல. அங்க மன்னரோ வாப்பா ஆர்குனே நீ பெரிய வீரன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி ஆர்குனையும் வரவேற்கிறாப்புல. உடனே ஆர்குனே எங்க சமவெளி மக்கள் யாருக்கும் பயப்படுறது இல்லை அப்படின்ட்டு கெத்தாவும் சொல்றாப்புல. அதை கேட்ட சைரஸோ அவர் கெத்த காமிக்க இந்த உலகத்துல பாதியை நான் கைப்பற்றிட்டேன், இப்ப நீயும் என் கூட சேர்ந்தா மொத்தத்தையும் நான் கைப்பற்றிடுவேன், அதுக்கு ஆர்குனையும் ஆர்குனோட படை வீரர்களையும் தன்னோட படையில சேரும்படி சொல்றாப்புல. அதை கேட்ட ஆர்குனோ போயா என் டுபுக்கு, என் மக்களுக்கு எதனால நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன், உலகத்தை அழிச்சு அதுல எந்த ஒரு எதிர்காலமும் வராது, நான் அவங்களோட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெத்தாவும் சொல்லிட்டு சைரஸ் மூஞ்சி மேலேயே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவன் போன பிறகு சைரஸோட தூதுவனும் அவன் மண்டைய கழுவுற வேலைய ஆரம்பிச்சிடுறான். மன்னர் மன்னா அவன் உங்களையே ஏத்து பேசிட்டு போறான், அவன் இந்த பாபிலோன் மண்டை தாண்டக்கூடாது, அவனுக்கு ஒரு அழகான மனைவி ஒருத்தி இருக்கா, இவனை இங்கேயே சோழியை முடிச்சிட்டுனா நான் நைசா அவன் மண்டைய கழுவி உங்களுக்கு நான் அவளை கட்டி வச்சிடுறேன், அவளை நீங்க மனைவி ஆயிட்டீங்கன்னா அந்த சமவெளி நகரத்துல இருக்க எல்லா ட்ரைபுமே உங்களுக்கு தான் சொந்தம், சரி அப்படின்னா அப்படியே ஆகட்டும் சொல்லி சைரஸும் உத்தரவு போடுறான். அன்னைக்கு நைட்டே ஆர்குனுக்கும் அவன் படை வீரருக்கும் விருந்து கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட சாராயத்தை ஊத்தி விட்டு அவங்களுக்கு ஃபுல் போதை ஏறின பிறகு ஆளுங்களை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்த நாள் அதிகாலையே சைரஸோட தூதுவன் ஒட்டகத்துல இவங்கள உடம்புகளை கட்டிட்டு அந்த மெசகட்ட ட்ரைபை தேடியும் வர்றான். ஆனா அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே திரஸ் இங்க வந்து தாமரசுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்ட தாமரசுக்கு அந்த உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்று மாலையே அந்த தூதுவன் பிறந்த ஆர்குனோட உடலும் பர்காப்போட உடம்பையும் எடுத்துக்கிட்டு
மசக்கட்டை ஊருக்குள்ள வரான். வந்து ஒரு பெரிய ஆக்டிங்க போட்டு, சைரஸும் உங்க கணவரும் நல்ல ஒரு நண்பர்கள் ஆயிட்டாங்கம்மா. ஆனா அங்க இருந்து வர்ற வழியில ஏதோ ட்ரைபை சார்ந்த காட்டுவாசிங்க உங்க கணவரையும் உங்க பையனையும் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதை கேள்விப்பட்டு ரொம்ப கோபத்துக்கு உண்டான சைரஸ் பண்ணணும் அவர்களை பிடிச்சி உடனே மரண தண்டனை கொடுத்துட்டாரு. அதுக்கு சாட்சியா அந்த காட்டு மிராண்டிகளோட தலையை வெட்டி ஒரு 4-5 பேரோட தலையை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வீசுறான். அடுத்த நாளே அவங்க உடம்புகள் எல்லாத்தையும் அடக்கமும் பண்றான். இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கப்ப அந்த தூதுவாங்க வந்து மாமன்னன் சைரஸோ ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. உங்க ட்ரைபு தலைவனை இழந்து நீங்க நிக்கிறீங்க, ஆனா நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். மாமன்னன் சைரஸோ உங்களை அவரோட மனைவி ஆக்குறதுக்காக அவர் முடிவெடுத்திருக்காரு. ஒரு லெட்டர் ஒண்ணு நீட்டுறான். அதை பார்த்து வெறியான தாமரசோ அந்த தூதுவனை கரகரன்னு பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து அந்த ஊர் மக்கள் முன்னாடியே இந்த சைரஸ் மன்ன என்னுடைய கணவரையும் என்னுடைய பையனையும் நல்ல ஒரு நட்பு வளர்க்கலாம்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அந்த நாதாரி என்னையும் அவன் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கனுக்கு அந்த கத்தியை உருவனவ அந்த தூதுவன் தொண்டையிலே இறக்கி அங்கேயே வேலையும் முடிச்சிடுறான். அந்த தூதுவன் கூட வந்த மத்த ஆட்களை இந்த உடம்பை எடுத்துட்டு போய் உங்க மன்னங்கிட்ட போய் சொல்லுங்க, என்ன பிரச்சனாலும் பாத்துக்கிறதுக்கு இந்த சமவெளி மக்கள் தயார், அப்படியே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விடுறான். அப்ப அங்க இருக்க அந்த பூசாரியோ அரண்டு போய் முழங்கால் போட்டு கடவுளோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம், இந்த குழம்பே இனிமே நாசமாக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓவரா சவுண்ட் விட்டா சங்கையை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாமரசு அவளை மிரட்டியும் விட்டுறான். அடுத்த நாள் அந்த சைரஸ் மன்னனுக்கு தன்னுடைய தூதுவரையே அந்த சமவெளி மக்கள் கொண்டுட்டாங்கன்ற செய்தியும் போய் சேருது. அதை கேட்டு கடுப்பான அந்த சைரஸ் மொத்த படையையும் அந்த சமவெளிக்குள்ள புகுத்தி அந்த ட்ரைபுகளுக்கு எதிராக போர் தொடுக்கவும் ஆரம்பிக்கிறான். சைரஸோட படைகள் எல்லாம் சமவெளிக்குள்ள நுழைஞ்சிட்டு அப்படின்ற செய்தி கேட்ட தாமரசு உடனே எல்லா ட்ரைபு தலைவர்களையும் கூப்பிட்டு, இந்த நேரத்துல நம்ம ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும், இவன் ஒரு படையை திரட்டுறா. ஆனா ஒவ்வொருத்தனும் நாங்க வந்து சண்டை போட்டா எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கறாங்க. நீ சண்டை போடலன்னா நீ இருக்கிற நிலைமை உனக்கு கிடைக்காது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு வழியா ஒத்துக்கவும் வைக்கிறான். இறுதியா அங்க எல்லாரும் ஒரே புரிதலுக்கு வர்றாங்க. சைரஸை ஏத்து சண்டை போட்டா நமக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் வேணும்னு சொல்லி நிறைய பட்டறைகளை உருவாக்கி முழு நேரமா ஆயுதங்கள் தயார் பண்ற மாதிரி ரெடியும் ஆகுறாங்க. ஒரு சைடா ஆயுத உற்பத்தியும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாமரசு அந்த சைரஸோட படையை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போட ஆரம்பிக்கிறார். அந்த சைரஸ் படைகளோ இந்த சமவெளிக்குள்ள வரணும்னா கடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆற்ற கடந்தும் வந்துடுறாங்க. அந்த செய்தி நம்ம தாமரசுக்கும் வந்து சேருது. அது மட்டும் இல்லாம அவரோட படைகள்ல எத்தனை பேர் இருக்காங்க, அதுலயும் முக்கியமான டிக்கெட்லாம் யாரு, எல்லா தகவலும் வந்துருது. அவங்கள எதுக்குறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தாமரசோ பாம்போட தலையை வெட்டினா உடம்பு தானா செத்துரும், நம்மளோட டார்கெட் எல்லாம் அந்த சைரஸ் மண்ணை மட்டும்தான். அங்க எல்லா ட்ரைபிலும் இருந்து ஒரு சிறந்த ஒரு 100 வீரர்களை மட்டும் ரெடி பண்ணி ஸ்பெஷல் குரூப்பாவும் உருவாக்குறா. அந்த 100 பேர் கொண்ட குழுவோட ஒரே குறிக்கோள் அந்த சைரஸ் மண்ணை கொள்றது மட்டும்தான். இந்த குரூப்புக்கு அந்த படைகள் இருக்க மொத்த பேரும் அவங்கள முன்னோக்கி சொல்றதுக்காக அவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்படி முன்னோக்கி போய் அவங்க சைரஸ் கிட்ட அவனை கொல்றதுக்காக வழியும் வகுத்து கொடுக்கணும். இப்படிதான் அந்த சைரஸ் மண்ணை முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை மணல்ல போட்டு காட்டுறான். அதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கு. அன்னைக்கு நைட்டு சைரஸோட படைகளை தூங்க விடாம சிறு குழுக்களை அனுப்பி ரைடு விட்டு அந்த டீமையும் அலற விடுறாங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு 4-5 நாள் நடக்க சைரஸுக்கு அந்த தகவல் போய் சேருது. தலைவரே, அந்த காட்டுவாசிங்க நைட்ல எங்க இருந்து வராங்க எங்க போறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது, ஆனா நமக்கு அடி மட்டும் வசமா விழுகுது. ஃப்ரண்ட் ரோல இருக்க நம்மளோட படைகள் எல்லாம் யாருமே தூங்காம ரொம்ப டயர்டாகி போய் கிடக்குறாங்க. இதை கேட்ட சைரஸோ போர் டயத்துல டயர்டாவது ஈடாது, முதல்ல அனுப்புங்கடா ஆட்களை அப்படின்னு சொல்லி சைரஸ் ரொம்ப கோவப்பட்டுறான். அன்னைக்கு நைட்டே நம்ம தாமரஸ் தூங்கிட்டு இருக்கப்ப சைரஸோட பாபிலோன் நகரத்துக்கு நடுவுல அவ இருக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றான். அப்ப ஏத்தாப்புல அந்த நெருப்பு கருப்பு சிங்கம் வந்து நிக்குது. வாடி டாபரே அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தோட சண்டை போட்டு கத்தி அது முதுகுலையும் இறக்கி அங்கேயே கொண்டுடுறான். இறுதியா சைரஸ் படை தாமிரஸோட படையும் போர்க்களத்துல நேருக்கு நேரம் வந்து நிக்கிறாங்க. சண்டை ஆரம்பிக்குது. அங்க நம்ம தாமிரஸ் சும்மா திமுறா முன்னாடி ஏறி போறான். சின்ன குரூப்பா போய் அந்த அம்புகளை விட்டு அவங்கள அட்டாக் பண்றான். மீண்டும் இவங்களோட வழக்கமான ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிச்சு பயந்து ஓடுற மாதிரி திரும்பி வர அப்ப சைரஸோட படைகள் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வீரநடை போட்டு வர்றாங்க. அப்ப தாமிரஸோட குரூப்புக்கு பின்னாடி இருந்த ஒரு குரூப் சைரஸ் படைகளோட மோத அங்க ஒரு பெரிய ஒரு யுத்தகலமாவே ஆகுது. அங்க நம்ம தாமிரஸோ தூரமான ஒரு இடத்துல ஹைட்டா வந்து நின்று அங்க நடக்கிற சண்டைகள் எல்லாம் மேற்பார்வையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்க பிளான் போட்டபடியே அந்த 100 பேரும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த டிரைவர் சேர்ந்த மத்த ஆட்கள் எல்லாம் அவங்கள முன்னேற்றி நகர்த்தி விடுறாங்க. இந்த அட்டாக சைரஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த பேட்டனை பார்த்த உடனே சைரஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு, ஒரு பேட்டனை ரெடி பண்ணி நம்மளை போடுறதுக்கு தான் அவ பிளான் பண்றா. அங்க இருக்க டிரைவ் மக்களோ அவங்களோட உயிரை கொடுத்து அந்த 100 பேரை பாதுகாக்கிற பணியை பாக்குறாங்க. ஒரு ரண யுத்தமும் அங்க நடக்குது. அந்த சிறந்த 100 வீரர்கள்ல ஒரு முக்கியமான ஆளு வேற யாரும் கிடையாது, நம்ம திரேஸ் தான். ஒரு பக்கம் அவனும் மறுபக்கம் சர்தானாவும் எதிரிகளை பந்தாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆளுக சைட்லயும் கொஞ்சம் பயங்கரமான இழப்புகளும் வருது. அப்ப அங்க இருந்து ஓடி வந்து ஒருத்தவன், நாங்க சைரஸ் இருக்க இடத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டோம், ஆனா
நம்ம பக்கத்துல இழப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றான். ஆனா இவ்வளோ சண்டையை நிறுத்தவே இல்லை. அப்படியே அந்த போர்க்காலத்துல தாமிரசோட உடன்பிறவா சகோதரியான சர்தானாவையும் குத்தி கொன்னுடுறாங்க. இவர்களுடைய 100 அந்த ஸ்பெஷல் வீரர்கள் சைரஸ்க்கு பக்கத்துலயும் நெருங்கிட்டாங்க. அப்ப சைரஸோட அடியாள் ஒருத்தன் ஓடி வந்து, மன்னா நீங்க இங்கேருந்து ஓடினாதான் நீங்க உயிர் பிழைக்க முடியுன்றதையும் சொல்றான். ஆனா அவரோ எதிரிக்கு பயந்து இந்த சைரஸ் எந்த போர்க்காலத்திலையும் வந்து ஓடினது இல்லடா அப்படின்னு டயலாக் எல்லாம் விடுறாப்புல. தன்னோட அரியணையிலேயே உட்காந்து தனது எதிரிகள் முன்னேறி வரதை பார்த்துக்கிட்டு அங்க அந்த திரசோ பாகுபலியில வர பிரபாஸ் மாதிரி எல்லாரையும் அடிச்சு தாக்கிட்டு சைரஸ் முன்னாடி வந்து அவனிக்க அந்த மன்னனோ அவனோட வாளை உருவிட்டு திரசு கிட்ட சண்டை போட வரான். திரேசு மன்னனான சைரஸ்க்கு வாளால ஒரே சொருகுதான். அவர் வயிறு 2ஆ பிளந்து மண்ணுல சரிஞ்சிட்டான். மன்னர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே சைரஸோட படைகள் எல்லாருமே உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓடியும் போயிடுறாங்க. ஒரு பயலும் போர்க்காலத்துல இல்ல. இறுதியா அந்த போர்லயும் இவங்க ஜெயிச்சிடுறாங்க. திரேசோ அந்த மன்னனோட தலையை வெட்டி கொண்டு வந்து தாமிரசோட காலடியில வைக்கிறான். எந்த சின்ன பையன் அனாதன்னு சொல்லி எந்த குடும்பம் ஒதுக்குனுச்சோ அந்த பையன் இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே வென்று நம்ம ராணி கிட்ட கொடுத்துருக்கான். அதோட படத்தையும் முடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்த அந்த வரலாற்று மிக்க சிறப்பு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க.